ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடியான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வதற்கு வானேற போமளமும் வாழ்வு. அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இன்று முதல் நாம் சுவாமி தேசிகன் அருளி செய்த அர்த்த பஞ்சகம் என்கிற அற்புதமான கிரந்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். முதல்ல அர்த்த பஞ்சகம் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மூக்ஷம் தெரிஞ்சுக்க வேண்டியது அர்த்த பஞ்சகம். முமுக்ஷு அப்படின்னாக்க மோட்சத்தில் ஆசை இச்சையுடையவாளை முமுக்ஷு அப்படின்னு சொல்லுவார். இது ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு திருவாய்மொழியில் சுவாமி பராசர பட்டர் அருளி செய்த தனியனை படித்தோம் அப்படின்னாக்கா இந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்றது தெரியும். அந்த தனியனை ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதையும் பார்க்கலாம் என்ன அப்படின்னு. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியதும் ஊழ்வினியும் வாழ்வினியும் ஓதும் குறுகியர்கோள் யாழ்மிசை வேதத்தியல். இது அந்த தனியன் என்னென்ன சொல்கிறார். இதில் 5 விஷயம் சொல்கிறார். மிக்க இறைநிலை, மிக்க இறைநிலைனாக்க பெருமாளுடைய ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம். மெய்யாம் உயிர்நிலை, இந்த ஜீவாத்மஸ்வரூபம். தக்க நெறி, அடையிறதுக்கான வழி என்ன அப்படி. தடையாகி தொக்கியிடும், நம்ம அடைய விடாமல் எது தடுக்கிறது. அதுக்கப்புறமா ஊழ்வினையும் வாழ்வினையும், அது அடைந்த பின்னாடி என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது. இதுதான் இந்த 5 விஷயங்கள். இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் 2 பாசுரங்கள் அப்படின்ற கணக்கில் 10 பாசுரங்கள் இருக்கிற பிரபந்தம் இந்த அர்த்த பஞ்சகம். 11வது பாசுரம் பலஸ்துதி. முதல் பாசுரம் மற்றும் 2வது பாசுரத்தில் இந்த பரமாத்ம ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபத்தை சுவாமி தேசிகன் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். முதல் பாசுரம். அமலன் அவியாத சுடர் அளவில்லா ஆரமுதம் அமல உருக்குணங்கள் அணி ஆயுதங்கள் அடியவர்கள் அமல அழியாத நகர் அழிந்து எழும் காவுடன் எல்லாம் கமலையுடன் அரசாலும் கரிகிரி மேல் காவலனே. இது பாசுரம். உபனிஷத்துல ஒரு வாக்கியம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாக்கியம் தான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்ட்டுன்னு எவ்வளோ அழகாக சுவாமி தேசிகன் அதை சொல்லியிருக்காரு பாருங்க. அமலன், அமலன் அப்படின்னாக்க கொஞ்சம் கூட தோஷமே இல்லாதவன். திருப்பாணாழ்வார் சொல்கிறார் இல்லையா, அமல்நாதிபிரான்ல அமல்நாதிபிரான் அடியார்கனை ஆட்படுத்த விமலன் நிமலன் அப்படின்ட்டுன்னு அதை தான் இங்கே சொல்லியிருக்காரு. அந்த தோஷமே இல்லாமல் இப்போ யார் மோட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னாக்க ஒரு தோஷமே இல்லாதவா தான் மோட்சம் கொடுக்க முடியும். இப்போது நம்மளால ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட ஏகப்பட்ட தோஷம் இருக்குது. கொஞ்சம் கூட தோஷம் இல்லாதவா தான் மோட்சம் கொடுக்க முடியும். அதுதான் அமலன். அவியாத சுடர், அது இப்போ அமலன் அப்படின்றது சத்தியம் அப்படின்றதுக்கு வச்சுக்கோங்க. அவியாத சுடர், அவருடைய ஞானம் எப்பவுமே பிரகாசமாக இருக்கும். சுடர் அது எப்பவுமே பிரகாசமாக இருக்கும். அவியவே அணையவே அணையாது, அணியாத அந்த ஞானம், அந்த அணையாத ஞானத்தோடு இருக்கார். ஸோ சத்தியம் ஞானம் அனந்தமுக்கு அளவில்லா அப்படின்றத சொல்லியிருக்கார். அளவில்லா அப்படின்னாக்க இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கார் பெருமாள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்க்கரையிலையோ இல்லை வெள்ளத்துலையோ பார்த்தா ஒரு இனிப்பு இருக்கும். புளியில் இனிப்பு இருக்குமா? இருக்காது இல்லையா? ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருப்பார், அளவில்லாத இருப்பார். ஆனால் ஆரமுதம், அப்போதைக்கு அப்போதே நாராமுதே அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் பாடுறார் இல்லையா? அதே போல் அவர் பார்க்க 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 சலிக்கவே சலிக்காது. இப்போ உலகியல் விஷயம் நீங்கள் என்ன வேணாலும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயமாவே இருக்கட்டும், மிஞ்சி போனால் 2, 3, 4, 5 வாட்டி அதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அது சலிச்சு போய்டுறது. ஆனால் பெருமாள் தினம் அதே பெருமாளை தான் சேவிக்கிறோம், அதே கோவிலுக்கு தான் போகிறோம். ஆனால் நமக்கு சலிக்கவே மாட்டேன்றது இல்லையா? அதுதான் ஆறாத அமுது. மீதி அமுதம்லாம் ஆறக்கூடிய அமுது. ஆறக்கூடிய அமுது அப்படின்னாக்க நமக்கே சலிப்பு தட்டிடும். ஆனால் பெருமாள் விஷயத்தில் அந்த சலிப்பே தட்டாது. ஒவ்வொரு உற்சவத்துக்கும் பாருங்கள், போன வருஷம் அதே உற்சவம் தானே, போன வருஷம் இருந்த கூட்டத்தோட இந்த வருஷம் ஜாஸ்தி தான் வருது. அதே திருப்பதி பெருமாள் தானே, எதுக்கு தினம் தினம் கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, திருப்பதிக்கு 100 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாலும் அடியே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு 100 வாட்டி போனால் தான் சேவிச்சாச்சு இல்லையா அப்படின்னாக்கா அது ஆறாமுதம். பெருமாளை பார்க்க 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 நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதுக்காக அளவில்லா ஆரமுதம். அதுக்கு அடுத்தது அமல உரு குணங்கள். இங்கே நீங்கள் எப்படி போட்டுக்கணும்னாக்க அமல உரு அமல குணங்கள், அதாவது அது ரெண்டையுமே சேர்த்துக்கணும் அந்த அமல அப்படின்ற வார்த்தையை. அமல உரு அப்படின்னாக்க நிறைய மதங்களில் பிரம்மத்துக்கு திருமேனி இல்லை அப்படின்னு சொல்லுவா. நம்ம சம்பிரதாயம் அதை ஒத்துக்கிறது இல்லை. பிரம்மாவுக்கு அதாவது பரபிரம்மம், பிரம்மானாக்க நான்முகன் கடவுளை சொல்லலை, பரபிரம்மத்துக்கு திருமேனி இருக்குது. அந்த திருமேனி எப்படின்னாக்க சுத்த சத்துவமான திருமேனி. இப்போ நம்மளுடைய உடம்பெல்லாம் பார்த்தாக்க பஞ்சபூதங்களால் ஆனது உடம்பு. இதில் சத்வம் ரஜசு தமசு எல்லா குணமும் கலந்து தான் இருக்கும். அந்த ப்ரப்போர்ஷன் வேணால் ஜாஸ்தி இருக்கும். ஒருத்தருக்கு சத்வகுணம் ஜாஸ்தி இருக்கலாம், ஒருத்தருக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கலாமே தவிர்த்து இந்த 3 குணமும் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய உடம்பு இருக்கும். ஆனால் பிரம்மத்துடைய திருமேனியில் சுத்த சத்துவமான திருமேனி, அதில் ரஜசுக்கோ தமசுக்கோ இடமே கிடையாது. சுத்த சத்துவமான திருமேனி பிரம்மத்துடைய திருமேனி. அதை சொல்கிற அமல ஒரு. அடுத்தது குணங்கள், அவருடைய கல்யாண குணங்கள், எண்ணற்ற கல்யாண குணங்கள் அதெல்லாம் இருக்கிற இது பரபிரம்மம்.
அதுக்கு அடுத்தது அணி. அணி அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஆபரணங்கள் அப்படின்றது அர்த்தம். அவ்வளோ ஆபரணங்கள் வந்து சாத்தின்னு இருக்கார் பெருமாள். எதுக்கு அப்படின்னாக்கா அவருடைய அழகை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளாம் வந்து ஆபரணம் போட்டால் தான் கொஞ்சம் சுமாராவது இருக்கும். பெருமாளுக்கு அழகை கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து ஆபரணம் போடுறது. ஏன்னா திருமஞ்சனத்தில் சேவிச்சு பாருங்க, ஆபரணம் எல்லாம் களைஞ்சிட்டு ஒரு ஒத்த வேஷ்டியோட பெருமாள் இருக்கிறச்சு எவ்வளோ அழகாக இருக்கார். கண்ணெச்சல் பற்ற போகிறது, திருஷ்டி பற்ற போகிறது அப்படின்றதுக்காக அந்த அணி, அந்த ஆபரணங்களை வந்து சாத்தின்னு இருக்கார். ஆயுதங்கள். ஆயுதங்கள் அப்படின்றது வந்து அடியவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு, நான் இருக்கேன் கவலைப்படாத, உன்னுடைய விரோதிகளை வந்து அழிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு, எதிரிகளுக்கு வந்து பயம் உண்டாக்கும். அது அணி ஆயுதங்கள். அடியவர்கள். அடியவர்கள்லாம் இந்த இடத்துல வந்து நித்தியசூரிகள் மற்றும் முக்தி அடைந்த முக்தாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா அவள் தான் வந்து அடியவர்கள் பெருமாளுக்கு. நம்ம அடியவர்கள் இல்லையானா அடியவர் தான், ஆனால் அவள் தான் வந்து வைகுந்தத்தில் வந்து கைங்கரியம் பண்ணுறா. நம்ம இங்கே தான் வந்து அர்ச்சாமணியில் தான் வந்து கைங்கரியம் பண்ணுறோம். அதனால் அடியவர்கள் இந்த இடத்துல வந்து நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களையும் வந்து பிடிக்கும். அவள்லாம் வந்து இருக்கா பிரம்மத்தோட. எங்கே இருக்கா அப்படின்னாக்கா அது அடுத்த வரியில் சொல்கிற அமல அழியாத நகர். குற்றமே இல்லை. இப்போ மோட்சம் போகிறோம் அப்படின்னாக்கா புண்ணியம் பாவம் ரெண்டையுமே வந்து கழிச்சிட்டோம். ஸோ கழிச்சதுக்கப்புறம் மோட்சம் போகிறோம். ஸோ அங்கே வந்து நமக்கு எந்த குற்றமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குற்றத்தோடு இருக்கிறதுலாம் வந்து இந்த பூமியில் தான், அங்கே கிடையாது. அதே போல் பிரளய காலத்துலேயும் வந்து அழியாத ஒரு இடம் அப்படின்னாக்க ஸ்ரீவைகுண்டம் தான், பரமபதம் தான். அதுதான் வந்து சொல்லியிருக்கார் அமல அழியாத நகர். அந்த குற்றமற்ற அழிவில்லாத அந்த வைகுண்டம், அது அங்கே ஒரு காமா போட்டுக்கோங்க. அடுத்தது அழித்து எழும் காவுடன் எல்லாம். மீதி எல்லாமே வந்து பிரளய காலத்தில் வந்து அழிஞ்சிரும். பிரம்மாவுடைய சத்தியலோகம் வரைக்கும் எல்லாமே அழிஞ்சிரும். அது வந்து அப்புறமா வந்து திரும்ப வந்து சிருஷ்டியாகும். அதை வந்து சொல்றது அழிந்து எழும் காவுடன் எல்லாம். மீதி அழிந்து எழுற உலகங்கள் எல்லாம் கமலையுடன் அரசாலும். மகாலட்சுமி தாயார் பிராட்டியோட அரசாலும். அதெல்லாம் வந்து அரசனா இருந்து ஆள்றது வந்து யாரு அப்படின்றத கடைசியா சொல்ற கரிகிரி மேல் காவலனே. கரி அப்படின்னாக்க யானை, கிரி அப்படின்னாக்க மலை. அந்த யானை மேல் இருக்கிற வரதராஜ பெருமாள் தான், பேரருள பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற காவலனே. காவலன்ன்றது அடுத்த குணம் பிரம்மத்துக்கு, ரக்ஷகம். நம்மளால வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது, பெருமாள் தான் நம்மளை காப்பாற்றணும் இப்படின்றத பிரம்மஸ்வரூபத்தில் முதல் பாசுரத்தில் சொல்லியிருக்க. இரண்டாம் பாசுரத்தை நாளை அனுபவிக்கலாம். இப்போ பாசுரத்தை இன்னொரு வாட்டி அனுபவிக்கலாம். அமலன் அவியாத சுடர், அளவில்லா ஆரமுதம், அமல உரு குணங்கள், அணி ஆயுதங்கள், அடியவர்கள், அமல அழியாத நகர், அழிந்து எழும் காவலர் எல்லாம், கமலையுடன் அரசாலும், கரிகிரி மேல் காவலனே. நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.